ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறையா பேருக்கு மோர் குழம்பு பிடிக்காது, ஆனால் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் 1 கப்பு, பூசணிக்காய் 1 கப்பு, தேங்காய் அரை மூடி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம் 1 ஸ்பூன், பச்சரிசி 2 ஸ்பூன், வரமிளகாய் 6, வெள்ளைப்பூண்டு 10 பல், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சரிசி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தையும் பூசணிக்காவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வணக்கணும். வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வைக்கணும் காய் வேகிற அளவுக்கு. அடுத்து 1 கப்பு கெட்டியான தயிர் எடுத்து மிக்சியில் ஒரு ரன் பண்ணி எடுக்கணும். காய் நல்லா வெந்த உடனே கலக்கி விட்டு பெருங்காயத்தூள் போடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மோரை ஊற்றினோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா கலக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோர் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.